தவறான தகவல். ஊழல் பட்டியல்னு சொல்லலை. இந்திய நாட்டினுடைய அக்கவுண்டன்ட் ஆடிட் ஜெனரலுடைய அறிக்கை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டு அதில் எவ்வாறு தவறுகள் நடந்திருக்கிறது என்கிற விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் கேள்வி எழுப்புவேன். அதை குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும்னு சொல்லியிருக்கேன். அது உங்கள் பத்திரிகையாளர் கையிலையும் இருக்குது. நீங்களே கூட அதில் எப்படி நிதி நிர்வாகம், ஒரு நிதி மேலாண்மை சரியில்லாமல் இருக்குன்னு ஒவ்வொரு ஆண்டு அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதை குறித்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கும் போது நீங்கள் இனிமேல் அதை ஒரு ஆதாரப்பூர்வமாக அதை முன்வைத்து அதற்கான கேள்விகளை நான் எழுப்பியிருக்கிறேன். அதை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய நீங்கள் தான் கணித்து மற்ற கட்சிகளுக்கு விவாத பொருளாக மாற்றி எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி எங்கள் கட்சிக்கு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு இங்கே நீங்கள் தான் இன்றைக்கி தீர்மானிக்கிறீங்க. யாருக்கு எத்தனை சதவீதம் எங்கே இருக்குன்னு போய் கருத்து கணிப்பு நடத்துறது எல்லாம் என்ன தருமே பத்திரிகை ஊடக நண்பர்களாகி நீங்கள் தான். அதனால் நீங்கள் இப்போ ஒரு கூட்டணியை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுக்கு எத்தனை சதவீத வாக்கு கிடைக்கும், எந்தெந்த தொகுதியில் எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குது அப்படி என்பதை எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் இந்த பயணத்தை 234 தொகுதிகளிலும் என்னால் சென்று தேர்தல் பரப்பில் ஈடுபடுமா என்பதை தெரியவில்லை. அதற்கான கால நேரம் அவகாசம் போதாமல் இருக்கிறது. 3ஆம் தேதி காலையிலிருந்து பண்டுட்டி தொகுதியினுடைய செயல்வீரர் கூட்டம், நெய்வேலி தொகுதி செயல்வீரர் கூட்டம், விழுப்புரம் செயல்வீரர் கூட்டம் என்று இந்த அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒருங்கிணைந்த தொகுதியினுடைய களப்பணியாளர்கள், பூத் கமிட்டியில் நியமிக்கப்பட்டவர்களோடு நான் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கும் பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். அந்த பயணங்கள் நிறைவு பெற்ற பிறகு நாங்கள் ஏனைய அடுத்த கட்ட பரப்புரை பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். நாங்கள் உட்காந்து எல்லா கட்சி தலைவர்களும் நாங்கள் ஒரு ABC என்று அந்த பட்டியலை தயார் செய்திருக்கிறோம். அந்த பட்டியல்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அது இப்போ கூட்டணி கட்சிகள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் என்னால் அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியல. திரு மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் ஒரு டிபேட்டில் சொன்னார், 100 தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடுது அப்படின்னு. அவருடைய வார்த்தையை உண்மையாக்குகின்ற வகையில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடும். மக்கள்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறு, திருட்டு, கஞ்சா, போதை வாஸ்துகள் இது இல்லாமல் தமிழகம் இருக்க வேண்டும். அதற்கு அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை தன்னிச்சையாக இயங்க வேண்டும். அதுபோன்று கனிம வள கொள்ளை, உங்களுக்கு தெரியும், தென்காசி, கன்னியாகுமரி ஒரு நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான வண்டிகளில் கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே நான் சொன்ன 10 அம்ச கோரிக்கையில் இருக்கிற தமிழக வேலை தமிழருக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஒன்றிய அரசு பதவிகளில் இந்த மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு முன்னுரிமை, 90% வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்ற வேண்டும். போன்ற விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். போன்ற இந்த அடிப்படை இது போன்ற எண்ணற்ற கோரிக்கைகள் இத்தனை கட்சி இத்தனை அமைப்புகளுடைய வச்சிருக்கிறோம். நாங்கள் அதை எல்லாத்தையும் ஒன்றா மின்கல் பண்ணி ஒரு தேர்தல் அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறது எங்கள் தேர்தல் அறிக்கை குழு. அதில் இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைத்து தேர்தல் பரப்புரையில் நாங்கள் ஈடுபடுவோம். நாங்கள் எந்த ஒரு ஒரு கட்சியை மிக வன்மமாக தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதோ காழ்ப்புணர்ச்சியை பகிர்வதோ அது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், இந்த மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்றத எல்லா அமைப்புகள் கட்சித் தலைவர்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டு அதை நாங்கள் முன்வைத்து மக்களிடத்தில் வாக்குகளை கேட்போம். தேர்தல் களத்தில் எங்களை போன்று வசதி வாய்ப்பு இல்லாமல்
அந்தந்த வேட்பாளர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுடைய பொருளாதாரம் தான். நம்ம கட்சி இது வரைக்கும் நன்கொடை புத்தகமே அடித்ததில்லை. இந்த 15 ஆண்டு காலத்தில் நான் நன்கொடை கூட யாரிடத்திலும் இதுவரையிலும் வாங்கவில்லை. அதனால் இந்த தேர்தலை எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்ற பொருளாதார ரீதியான அந்த அடிப்படை தேவைகளுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் 40 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய அனுமதிக்கிறது. இப்போ 234 தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையம் அனுமதித்த தொகையில் அது என்ன சொல்லுவாங்க, 100ல் 0.01% கூட செலவு செய்ய முடியாத நிலையில்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வாங்க 2 பேர் ஐயா வாங்க. பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் கட்சி நடத்தி வருகின்ற தலைவர்கள் வருகை தந்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய கட்சிகள் அங்கே தலைவர்களாக உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பேசி கண்டிப்பாக அவர்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலே இட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக பெருந்தலைவர் பெயரிலே அந்த கட்சி இருக்கிற காரணத்தினால் பெருந்தலைவர் காமராஜரின் பெயரில் நான் வைத்திருக்கிற அந்த மரியாதைக்கு இணங்க கண்டிப்பாக அவர் பிறந்து வாழ்ந்த தென் மாவட்டங்களை உள்ளடக்கி அவர்களுக்கும் உரிய இடங்களை நாங்கள் இப்போது இன்னும் மட்டும் கீழே காத்திருக்கிற தலைவர்களோடு பேசி ஒதுக்கீடு செய்து தர இருக்கிறோம் என்பதை தெரிவித்து, ஆக இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டணிக்கு எனது அருமை தமிழக மக்களும் தமிழக வாக்காளர் பெருமக்களும் நீங்கள் திரைப்பரபலத்துக்கோ அல்லது மிகப்பெரிய கட்சிகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ நீங்கள் வாக்களிப்பதை காட்டிலும் சாமானிய மக்களுக்கு, விவசாய குடியில் பிறந்தவர்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு எங்கள் கட்சியில் சமூகத்தில் நலிந்திருக்கிற நரிக்குறவர் சமூகத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம். எஸ்டி இருளர் மக்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம். போயர், ஒட்டர் என்று சொல்லக்கூடிய நலிந்த நிலையில் இருக்கிற வேட்டுவ கவுண்டர், அதுபோன்று பல்வேறு சமூக தலைவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம். பல தலைவர்கள் இன்றைக்கி வர முடியல. அதனால் இன்னும் பல கட்சியினுடைய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அவர்களெல்லாம் ஏற்கனவே அவர்களெல்லாம் கேட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான ஒப்பந்தங்கள் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு அவர்களெல்லாம் சென்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அந்தியூரில், கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு தேர்தல் களத்திலே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று மதுரையை உள்ளடக்கிய பகுதிகளிலே கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு தேர்தல் களத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வர முடியவில்லை. அதுபோன்று திண்டுக்கல்லை உள்ளடக்கிய பகுதியில் இருக்கிற மக்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல சமூகம் சார்ந்த தலைவர்களும் எங்களோட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு தேர்தலிலே பணியை ஏற்கனவே தொடங்கிவிட்டார்கள். ரொம்ப தொலைதூரன்ற காரணத்தினால அவசரமாக வர சொன்ன உடனே அவங்களுக்கு விமான வசதிகள் இல்லை, தொடர் வண்டி வசதிகள் இல்லை. அதனால் அவர்கள் வர முடியவில்லை. அந்த வகையில் நீங்கள் அனைவரும் இந்த குரலற்ற மக்களின் குரலாய் அந்த சமூகத்தில் நலிந்திருக்கிற அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த கட்சி என்ன சொல்லுவாங்க, பானை செய்யக்கூடிய, மண்பாண்டம் செய்யக்கூடிய மக்கள், அவர்களை உள்ளடக்கிய பிரதிநிதித்துவம் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவ அந்த மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்களைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் செய்தேன். இஸ்லாமியர்களுக்காக பணி செய்கின்றவர், எல்லா சமூகத்துக்காகவும் ஒழிக்கிற உண்மையான ஒரு கலவை போன்றுதான் இந்த கூட்டணி. எல்லா மக்களையும் உள்ளடக்கிய, இங்கிருந்த ஒரு நிறுவன தலைவர் பிராமணர் வகுப்பை சார்ந்தவர், அவருடைய ஒரு கட்சியில் அவர் தலைவர், அவரும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நாங்கள் எந்த ஒரு சாதிக்கும், எந்த ஒரு மதத்திற்கும், எந்த ஒரு ஒரு இனக்குழுவுக்கும் எதிரானவர் அல்ல. அதேமாதிரி திராவிட விடுதலை கழகம் என்கிற கட்சி, இதுபோன்று பல்வேறு எல்லாரையும் உள்ளடக்கிய தமிழ் தேசியம், திராவிடம் பேசுபவர்கள், தேசியம் பேசுகின்றவர்கள், பெருந்தலைவர் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஐயா பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், காரல் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவர்கள், தோழர் தமிழரசனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஐயா புலவர் பலீவனுடைய பெயர்த்தி, மாவீரன் வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி வீரப்பனார், அதுபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள், தடாரகிம் போன்ற சிறுபான்மை மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் என்று எல்லா தரப்பையும் உள்ளடக்கியவர்கள் தான் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய அந்த கைவினை தொழிலாளர்கள், அவர்களுடைய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட அதில் பல அமைப்புகள் உள்ளடக்கி அந்த தலைவர் தான் இங்கே ஆறுமுகராஜா எங்களோட ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார்கள். ஆக நாங்கள் எந்த ஒரு தமிழ் சமூகத்தையும் விட்டுவிடவில்லை. ஒருவேளை இங்கே வந்து எங்களை சந்திக்காமல் ஏதாவது தமிழ் சமூகம் இருந்தால் அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிப்பதற்கு இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு ஏதுவாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால்
தாராளமாக எங்களோடு இந்த அணியிலே சேரலாம். எனக்கு எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடுகின்ற 100க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து உங்களுக்கு கூட அந்த இடங்களை தந்து எல்லா என் தமிழ் சமூகத்தையும் நாங்கள் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு மோட்டார் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இங்கே தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டுநர்களை உள்ளடக்கிய பல லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள், இந்தியா முழுக்க 2.25 கோடி பேர் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அந்த கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே இந்த கூட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுக்கான இடப்பகிர்வு கீழே நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைமை குழுவால். இதேமாதிரி நாங்கள் எல்லா சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரிவினரையும் நாங்கள் ஒருவரை கூட விடலை. அதே மாதிரி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அவருடைய ராஜினாமா இன்னும் ஏற்கப்படலை. அதனால் அவர் பெயரை சொல்ல மறுக்கிறேன். 80,000 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம், அதனுடைய ஒரு தலைவர் இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணியை போட்டியிடுகிறார். அதில் பல சங்கங்கள் அந்த 80,000 பேரில் இப்போ பிரிஞ்சு இருந்தாலும் இவர் ஒரு குறிப்பிட்ட அந்த அரசு ஊழியர்களுடைய தலைவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பதவியை தேவைப்பட்டால் ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேர்தலில் அந்த கூட்டமைப்பு, அதுமாதிரி ஜாக்டோ ஜியோ அமைப்பு, அதில் இருக்கிற ஒரு குழுவினர் எங்களை ஆதரித்திருக்கிறார்கள். டேங்க் ஆபரேட்டர்கள், ஊரக செயலாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், எல்லா தரப்பிலிருந்தும் எங்களுக்கான ஆதரவுகள் குவிந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து கண்டிப்பாக மக்களை சந்தித்து இந்த தேர்தலில் இந்த அணிக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்காகத்தான் இந்த அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய இந்த சந்திப்பு அடிக்கடி நாங்கள் நடத்துகிறோம். அந்த வகையில் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து எனது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இதை நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இவ்வளவு நாளாக காத்திருந்தீங்க அப்படின்னு. நாங்கள் யாருக்காகவும் காத்திருக்கல. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக சின்னத்தை ஒதுக்கி ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று காத்திருந்தோம். எங்களுக்கு தெரியும், நேற்று ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை வர வைத்து கடுமையான உத்தரவு பிறப்பித்தார்கள். இன்னைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு சின்ன கிடைச்சிடும் அப்படிங்கிறதால தான் உங்களுக்கு இன்று காலை 10 மணிக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம். பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நீங்கள் அனைவரும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் வர வேண்டும் என்று. அதே மாதிரி எங்களுக்கு ஆணையும் 12 மணி அளவுக்கு மேலே கிடைத்தது. இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக எங்களுக்கான கேமரா சின்னமும் கிடைக்கப்பெற்று உங்களோடு நாங்கள் எங்கள் சின்னத்தையும் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையிலே அறிமுகம் செய்திருக்கிறோம். ஆக இந்த வகையில் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற வேட்பாளர்களுடைய வெற்றிக்கும் தொடர்ந்து வேல்முருகன் ஆகிய என்னுடைய வளர்ச்சிக்கும் வேறு உதவி புரிந்து வருகின்ற எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைதள நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.